stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த வாரம் மிக 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 விசேஷமான ஒரு வாரம். ஆம், 2023 கடைசி வாரத்திலே நாம் இருக்கிறோம். கடைசி வாரம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெறப்போகிற செய்தி வித்தியாசமான, ஆசீர்வாதமான. எனவே நான் தயாராருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை தயவு கூர்ந்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். உங்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம். இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி வரை எங்களோடு நீங்க இணைத்திருப்பீர்கள். தேவன் தாவி இன்றைக்கு உங்களுக்காக கொடுக்க வைத்திருக்கிற மிக விசேஷமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியுடைய ஒரு சிறு அட்டவணையை சீக்கிரமாய் கவனிங்களாம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த தருணம் நாம் இந்தக்கான வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாய் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். சற்று முன்பு, அதாவது மிக சரியாய் இந்த நாளினுடைய காலை வேளையிலே ஒரு ஆசீர்வாதமான கூட்டம், சிறப்பு கூட்டம் இன்றைக்கு டிசம்பர் 25 ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்தது. குறிப்பாக அந்த கூட்டத்திலே அநேக மக்கள் குடும்பத்தோரோடு வந்திருந்தார்கள். குடும்பமாய் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இல்லையா பாஸ்டர்? அநேக குடும்பம் இன்னைக்கு ஆலயத்துல உண்மையிலே தேவனுடைய பிரசன்னத்தினால தொடப்பட்டார்கள். இல்லையா? கண்டிப்பாங்க பாஸ்டர். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்து மேலாக ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், அவங்க வாழ்க்கையில இந்த வருஷம் உடையிறதுக்குள்ள மாபெரும் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாங்க பாஸ்டர். கண்டிப்பாய் ஜனங்கள் இன்றைக்கு அதை பெற்றார்கள். அவர்கள் குடும்பத்தாரும் நிச்சயமாய் அதை வருகிற நாட்களிலேயே இன்றைக்கு தொடங்கி அவங்க வாழ்க்கையில் அதை பார்ப்பார்கள். எல்லா கிளை சபையிலேயும் இன்றைக்கு ஆசீர்வாதமான கூட்டமா இருந்தது. இந்த 25 டிசம்பர் மாத மக்கள் விசேஷமான ஒரு வார்த்தையை பெற்றார்கள். ஏனென்றால் வார்த்தை தான் முக்கியம் நண்பர்கள். வார்த்தை தான் எல்லாமே. எனவே ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஜீவனாய் ஆவியாயும் இருக்கிறது. வார்த்தை தான் எல்லாமே. வார்த்தை தான் உலகத்தை படைத்தது. வார்த்தை தான் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் உருவாக்கியது. பார்க்கிறது எதுவுமே, நாம் காண்கிற எதுவுமே வார்த்தையால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. எனவேதான் இன்றைக்கும் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மாறுபடும். ஆனால் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே படிப்பது என்பது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதையை, பயபக்தியை, முக்கியத்துவத்தை சார்ந்தது. வார்த்தை மனுஷனுடையதல்ல பகுதி, வார்த்தை தேவனுடையது. இல்லையா? வார்த்தை எந்த மனுஷன் கிடையாது, எந்த ஒரு ஆலயத்தின் பிரிவினுடையது கிடையாது. வார்த்தை யூனிவர்சல் ஆலயத்தினுடைய வார்த்தை கிடையாது. வார்த்தை என்னுடைய வார்த்தையோ உங்களுடைய வார்த்தை கிடையாது. வார்த்தை உயிருள்ள தேவனுடையது. ஆனால் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே படிப்பது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த தீர்மானம். இந்த வார்த்தை தான் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையின் மூலமாய் பல அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அந்த வார்த்தை அவர்கள் நம்பாததினாலே வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை சீனாய் மலைக்கு கொண்டு வந்தார் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு. சுருக்கமாய் அவர் சொன்ன வார்த்தையை அவங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியா இன்னைக்கும் பாஸ்டர் மக்களுக்கு தேவன் வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையினால அவங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு வெளிப்படுத்துறார். ஆனா மக்கள் அந்த வார்த்தையை கவனத்தோடு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல தேவன் என்ன செய்ய முடியும்? இல்லையா? கண்டிப்பாங்க பாஸ்டர். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்காக சொல்லப்படுது. வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனா எப்ப இந்த வார்த்தையை கீழ்படுகிறோமோ நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாபெரும் ஆசீர்வாதங்களை, அதிசயம் நிச்சயமா ஏற்படுத்த முடியும். ஆனால் எப்போ நம்ம கீழ்ப்படியாம போகிறோமோ
ஒருபொழுதும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கண்கூடாக பார்க்க முடியாது. வார்த்தை எவ்வளவு உண்மை, அதற்கு சாட்சிகள் ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அதுதான் நீங்க இந்த நேரத்துல பார்க்க போறீங்க. கொஞ்ச நேரத்துல அதற்கு முன்பாய் ஏன் சீனாய் மலை, எதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி, ஏன் எங்க பின்பாக நீங்க பார்க்கிற இந்த பீடம் இன்னும் இங்க இருக்கிறது, அதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வீடியோ கவனிங்கள். இதனை தொடர்ந்து ஒரு அதி அற்புதமான சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான பயணம் நம்மளுடைய ஒருவருடைய வாழ்க்கையின் பயணத்தை அடையாளப்படுத்துது. வாழ்க்கையில நீங்க ஒருவேளை மோசேவை போல இல்லைன்னா அந்த ஜனங்களை போல. மோசேவுக்கு ஒரு நல்ல உறவு தேவனோடு இருந்தது, ஆனா அந்த ஜனங்களுக்கும் அது இல்லை. இது ஏன் எப்பனாச்சு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? மோசேவுக்கு ஒரு கடினமோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது அவனுடைய முதல் செயல் தேவனை நோக்கி திரும்புவது. ஆனால் ஜனங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையோ சோதனையோ சந்திக்கும் போது அவங்க மோசேவை குறித்து தான் திரும்புவாங்க. மோசே தேவனை நோக்கி அழைப்பார், ஜெபம் செய்வார், கூக்குரல் செய்டுவார். ஆனால் ஜனங்களோ வெறும் மோசே கிட்ட திரும்பி குறை மட்டுமே சொல்லுவாங்க. தேவனுடைய அன்பை குறித்து குறை சொல்லுவாங்க. அந்த மக்கள் வெறும் உலக ரீதியான ஆசை மட்டும்தான் இருந்தது. ஆனால் மோசேவுக்கு பரலோகத்துக்குரிய ஆசை இருந்தது. அவருடைய முகம் எப்பவுமே மேலே நோக்கி உயர்த்தப்படினா இருந்தது. ஜனங்களோ வெறும் பின்னாடி மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எகிப்தில் என்ன வாழ்க்கை விட்டாங்களோ. ஆனால் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் தரப்படுது. நீங்க ஒருவேளை மக்களை போல இல்லைன்னா மோசேவை போல. நீங்க எந்த அளவினால் கொடுப்பீர்களோ அதே அளவினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிழ்ச்சி. ஒருவேறு ஜனங்கள் நம்பி தேவனுடைய வார்த்தை கேட்டு அவரை நோக்கி கூப்பிட்டிருந்தால் அவர்களும் தேவனோடு முகமுகமாய் பேசியிருக்கலாம். இதுதான் தேவன் உங்களுக்காய் தருகிற விரும்புகிற வாழ்க்கை, சமாதானம், நம்பிக்கை. இந்த உறுதினால் நீங்கள் ஒரு நாளும் அவரினால் வழி நடத்தப்படுவீர்கள். ஆனால் இது முழுக்க உங்களுடைய தீர்மானத்தை குறித்து நீங்கள் எதை தீர்மானிக்கப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்காய் அமையும். ஜனங்கள் அல்லது மோசே போலவா? நீங்கள் யாராய் இருக்க போகிறீர்கள்? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கும். நீங்க ஒருவேளை சில பேர் கோவப்படலாம், சில பேர் ஆதங்கப்படலாம். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செய்யணும்? பல நேரத்துல ஆதாம் ஏவாள் அந்த கனியை தொட்டார்கள் அப்படின்னு நம்ம பைபிள பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் ஆதாம் ஏவாள் அவங்க மட்டும் அதை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டோம். ஆனால் ஆதாம் ஏவாள் இன்னைக்கு இப்போ இருந்தால் கண்டிப்பா அவங்க அதே கேள்விதான் நம்மகிட்ட கேட்பாங்க. நான் செய்த அந்த தவறை பார்த்தீங்க, படிச்சீங்க, அதாவது நீங்க படிச்சீங்க, கவனிச்சீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் நீங்க இப்போ அதே தவறு செய்றீங்க? சரி, கண்டிப்பாய் அநேகர் ஆதாம் ஏவாள ஒரு குறையாய் சொல்கிறார். ஆனால் உண்மையிலே அவங்க என்ன செய்தாங்களோ அதே தான் தெரிந்தோ தெரியாமலையோ இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தை ஒருபொழுது மாற முடியாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதன் நிமித்தம் அவர் இஸ்ரவேலர் மேல் கிருபை உள்ளவரா இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மேல் கிருபை உள்ளவரா இருக்கிறார். நண்பர்களே, பல தடவை நீங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கூட, நீங்க யார் இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். என்றும் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சாட்சியாய் இதோ அதி அற்புதமான இந்த வாலிபருடைய சாட்சியை நீங்கள் கவனிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். அவர் தன் குடும்பத்தின் சார்பாய் செய்த செயல், மேலும் ஆலயத்துக்குள்ள அவர் எதற்கு முதலீடு செய்தார், சரியாய் வார்த்தையை புரிந்து கொண்ட காரணத்தால இன்னைக்கு எந்த அளவு இந்த குடும்பத்தினர் இந்த வாழ்க்கை உயிருள்ள சாட்சியா இருக்கு. கூர்ந்து கவனிகள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் வீட்டுல அலற சத்தம் கேட்டுச்சு, பாட்டில் உடைகிறது. எங்க அம்மா தரையில் இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் ஏன் கேட்டேன். என்னுடைய சொந்த அப்பா எங்க அம்மாவை அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம.
நான் மட்டும்தான் பையனா இருந்தேன். நான் சின்ன வயசுல வளரும் பொழுதே எங்க அப்பா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்ல போனா அவர் ஒவ்வொரு நாளும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போதான் சில காரியங்கள் ரொம்ப மோசமானதா மாறிச்சு. ரொம்ப குடிப்பாரு, உதைப்பாரு, நிறைய சண்டை போடுவாரு, வாக்குவாதம் பண்ணுவாரு. அப்பதான் நான் பார்க்க தொடங்குனேன். எங்க அம்மாவ எங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா எங்க அம்மாவுடைய வயித்திலேயே எட்டி மிதிப்பாரு. நான் கவனிச்சிருந்தேன். எங்க அம்மாவுடைய வலது கை அந்த அளவு அடிபட்டிருக்கு. அவங்களால கை அசைக்க முடியல, மூச்சு விட முடியல. நான் அந்த நேரத்துல எங்க அப்பா கூட சண்டை போடணும்னு விரும்பினேன். சண்டை போடுறதுக்காக நான் இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல என்னுடைய 2 தங்கச்சிகளை ஒருத்தர் இன்னொரு பக்கமும், இன்னொருத்தர் இன்னொரு பக்கமும் என்னை இழுத்தாங்க. சண்டை போடாம நிறுத்த. நான் அந்த அளவு கோவமா இருந்தேன். அந்த நேரத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. என் அப்பா நான் பார்க்கல. நான் அவரை அடிக்கணும் அப்படிதான் என்னுடைய சிந்தையில இருந்தது. அந்த நேரத்துல நான் என் வீட்டை சுத்தி பார்த்தேன். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பார்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சண்டை போடுறது நிறுத்துங்க. குடிக்கிறது நிறுத்துங்க. அவர் கவனிக்க விரும்பலையா? அப்ப ஏன் அவர் செய்யறத நான் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சேன். அந்த தருணத்துல தான் என் சுத்தி இருக்கிற தவறான ஒரு கேங்ல போயிட்டு நான் சேர்ந்தேன். அப்புறமா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கூட சேர்ந்து நான் கஞ்சா அடிச்சேன். அதை எடுத்துன்னு போயிட்டு நான் என் ஸ்கூல்ல நான் விற்பேன் கூட. என்னுடைய பேகா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் என் ஸ்கூலுக்கு போயிட்டு இதை நான் விற்பேன். நான் அந்த அளவு கஞ்சாக்களை போயிட்டு விற்பேன். வாழ்க்கை அந்த அளவு மோசமான நிலையில நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். கெட்ட பழக்கங்களோடு, குடி பழக்கத்தோடு, அந்த அளவு பிரச்சனை கொடுக்கிற நபராய் அந்த நேரத்துல தான் நான் தொடங்க ஆரம்பிச்சேன். என் தெருவில் இருக்கிற ஒருத்தரும், பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொருத்தரும் சேர்ந்து நான் தவறான காரியங்கள் நான் ஈடுபட்டேன். யோசிக்காமலே தப்பான விஷயமானது ஏற்பட்டுச்சு. நான் வீட்டுக்கு போய் நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்த உடனே என்னால எழுந்துக்க முடியல. என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல எழுந்து நிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு இருதய நோயினால நான் பாதிப்படைஞ்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. டாக்டர் எங்க அம்மா எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க பையனுக்கு 21 வயசு முடியாதுன்ட்டு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அந்த அளவு பயந்தேன். நான் அழுதேன் கூட. நான் அந்த அளவு மோசமா உணர்ந்தேன். பதட்டமா இருந்தேன். எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்ற உதவிக்கு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். பிற்பாடு நான் ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டேன். என்னுடைய சொந்தக்காரங்கள் மூலியமா அவங்க இப்படியாக சொன்னாங்க, அங்க ஒரு ஆலயம் இருக்கு ஜீகோவின் இடத்துல. நீ அந்த சர்ச்சுக்கு போ. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் பல விதமான வியாதியிலிருந்து அங்க ஜனங்க விடுதலை பெறுறாங்க. அப்புறமா என்ன வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க கார்ல. அப்ப பயங்கரமா மழை பெஞ்சது கூட. என்னுடைய பெற்றோர்கள் என்னை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. நான் அதிசயத்தை பார்த்தேன், அடையாளங்களை பார்த்தேன். தேவன் இங்க இருக்கிறார். தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போன பிற்பாடு என்னுடைய உடம்புல வித்தியாசத்தை பார்த்தேன், குணமாக்குதலை பார்த்தேன். நான் ஆச்சரியப்பட்டேன். வீட்டுக்குள்ளாக என்னை பார்த்து நான் சொன்னேன், தேவன் உண்மையிலே இருக்கிறார். நான் என்னுடைய பெற்றோரத்துல சொல்லியிருந்தேன், நம்ம அந்த இடத்துக்கு போகணும், திரும்பி அங்க நம்ம போகணும்ட்டு. அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமானது இருக்கு. என்னை திருப்பியும் அதே போல பழைய நபரை என்னை மாத்த முடியாது. அங்க ஏதோ வித்தியாசமான விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை போனேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அங்க தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்குள்ளாக இருந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் தொடர்ந்து வரும்பொழுது சமாதானத்தை பற்றி கற்றுக்கொண்டேன். இந்த சமாதானம் ஏன் கூட இருக்கும் நித்திய காலமாக. அது மட்டும் இல்லாம தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளாக இல்லாதபடியாக உணர்ந்தேன். அந்த நேரத்துல தான் சிறுபு நிகழ்ச்சியை பற்றி ஆலயத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தேவனுடைய வல்லமையை பார்த்தேன். ஆனா எனக்கு தேவனுடைய பிரசனம் தேவை. நான் அப்போ தேவனை கேட்டேன், தேவனே
நான் இது எப்படியாக செய்யணும்? பாஸ்டர் பேசும்பொழுது நான் என்ன உங்களுக்காக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? நான் என்ன செய்யணுமோ தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய அப்பாவை நான் மன்னிக்கணும். அதுதான் தேவன் எனக்கு முதல்ல வெளிப்படுத்தினார். நான் பண ரீதியான தியாகத்தை கூட பண்ணிட்டு இருந்தேன். என் பண வாழ்க்கைன்னு சொல்லணும்னு சொல்லும்பொழுது ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. நான் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படியே யோசிச்சேன். நான் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அந்த அளவு நான் செலவிட்டேன். கெட்ட பழக்கங்களுக்கு, நண்பர்களுக்கு இன்னும் அதிகமா நான் செலவிட்டேன். சண்டை போனா என்னுடைய முழுமையா சண்டை போட்டேன். இதெல்லாம் பண்ணேன்னா பீடம் அப்படியா வரும்பொழுது நான் ஏன் முழுமையா செல்லக்கூடாது? ஏன் சிந்தையில வந்தது? நான் பீடத்தை மேலாக ஏறி போகும்பொழுது வெறும் கையோடு நான் போக விரும்பல. அப்பதான் என்னுடைய பொக்கிஷத்தை எடுத்து நான் சேமிச்சு வச்ச பொக்கிஷம், நான் ஒரு கார் வாங்குறதுக்காக நான் சேமிச்சு வச்சது, 6 மாசம் நான் சேர்த்து வச்சது, அது மட்டும்தான் என்கிட்ட எல்லாமே இருந்தது. நான் பீடத்து மேல ஏறி என் தியாகத்தை அர்ப்பணிச்சேன். நிறைய வித்தியாசமானது ஏற்பட்டதை நான் பார்த்தேன். இன்னொரு கூட்டமானது இருந்தது, வெறும் பரிசுத்தாவை மட்டும் தேடு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆலயத்துல ஒரு ஓரமா போயிட்டு நான் தேவனத்துல சொல்லியிருந்தேன், தேவனே நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை எனக்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், உம்மை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன். அந்த தருணத்துல நான் பரிசுத்த ஆவியாலே நிரவப்பட்டேன். நான் அந்த அளவு சந்தோஷமா உணர்னேன். இதுவரை இல்லாத அந்த சந்தோஷத்தை நான் உணர்னேன். கூட்டம் முடிஞ்சுனே பாஸ்டர் வந்து ஆமேன்னு சொன்ன உடனே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக உறுதி இருக்கு, தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் அவரை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மோசமான வீட்டிலிருந்து, மோசமான காரியங்களிலிருந்து என் வீடு சமாதானத்தினுடைய வீடாய் மாறப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல எல்லோருமே சந்தோஷத்தோடு இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் என்ன பெற்றுக்கொண்டேனோ இந்த உலகத்துக்கு நான் இதை கொடுக்க விரும்பினேன். இதன் பிற்பாடு நான் தீர்மானம் எடுத்தேன், பீடத்து மீதாக ஊழியம் செய்யும்படி. இன்னைக்கு நான் மக்களுக்கு உதவி செய்யறேன். குறிப்பா இங்க என்னுடைய மக்களுக்கு நான் உதவி செய்யறேன். இங்க இருக்கிற மக்களுடைய கஷ்டங்கள் தெரியும், அவங்க கடந்து போகிற சூழ்நிலை எனக்கு தெரியும். என்னுடைய முழுமை நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு போய் உதவி செய்யும்படி. நான் அவரிடத்துல என்ன பெற்றுக்கொண்டனோ அதை போய் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, தன்னுடைய பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது, தன் சூழ்நிலை இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு அநேக மக்களோட சிந்தை இப்பேற்பட்ட நிலையில இருக்கு. என்னால நிரூபிக்க முடியும், நீங்க இன்னொரு குடிகாரராய் மாற தேவையில்லை, நீங்க இன்னொரு தோக்கடிக்கப்பட்ட நபராய் மாற தேவையில்லை, நீங்க இன்னொரு மோசமான நபரா இருக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும், நீங்க இன்னொரு முதல் நபரா இருக்க முடியும். முதல்ல அப்படியா சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன். இன்னைக்கு என்னுடைய அம்மா ஆலயத்துல ஒரு துணையிலதா இருக்காங்க. என் அப்பா 20 வருஷத்துக்கு மேலாகவே குடி பழக்கத்துக்கு, சிகரெட் பழக்கத்துக்கு, பல விதமான காரியங்களுக்கு அடிமையா இருந்தாரு. இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டாரு. நீங்க உங்க குடும்பத்தை பீடத்து மேல அர்ப்பணிப்பது இதுதான் சிறந்த ஒரு விஷயம். மக்கள், நீங்க இந்த வீடியோ பார்த்தது போல அவருடைய வாலிப வயசுல எந்த அளவு கஷ்டப்பட்டார், அதே போல அவர் வளர்ந்த பிற்பாடு அவர் எது போல விஷயத்தை செய்தார். தன்னுடைய வெளிப்புறத்துல எல்லா விஷயம் மாறப்பட்டுச்சு, ஆனா உள்புற தோற்றம், உள்புறத்துல எந்த ஒரு விஷயம் மாறப்படலாம். ஆனா எப்போ தன்னுடைய முழுமை தேவனுக்காய் அர்ப்பணித்தாரு, நான் இனிமேலும் இதே போல வாழ்க்கையில வாழ விரும்பல, என் வாழ்க்கை முழுமையாய் மாறும் எப்போ அவர் தீர்மானம் எடுத்தாரோ அப்போ அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது. நீங்களே பஸ் கண்டிப்பாய் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வருஷம் முடியும் போது எல்லாருமே வாய்ப்பு இல்லை நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில வாய்ப்பு உண்டு. நாங்க சொன்ன மாதிரி நீங்க வார்த்தையை கேட்க கூடுமான அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. இங்கே நான் பார்க்கும்போது மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராய், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார். எப்படி? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நண்பர்களே, இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் உங்களை மாற்ற வேண்டியது உங்கள் சொந்த தீர்மானம். எது நடந்தது, என்ன நடந்தது, அதை பற்றி பேச வேண்டிய நேரம் இது அல்ல. இனிமேல் நடக்க போவது, நடக்க வேண்டியது என்ன?
வருஷத்தின் இறுதியில பொதுவா பாஸ் அநேக மக்கள் அவங்க என்னெல்லாம் இழந்தாங்களோ அதை பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில புத்திசாலித்தனமானது என்னன்னா, இந்த வருஷத்தை எப்படி பயன்படுத்தலாம் வரக்கூடிய புது வருஷத்துல, அதான் மக்கள் யோசிக்க வேண்டியது. நான் நம்புறேன் பீடம் அவங்களுக்கு தயாரா இருக்கு. குமார் அவருக்கு பீடம் தயாரா இருந்தது போல இல்லையா? குமாருடைய வாழ்க்கை, அவருடைய சொந்த தாய், அவருடைய சகோதரன் யாருமே நம்ப முடியாத ஒரு நிலைமையே அவரே கூட நம்பி இருக்க மாட்டார். என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு மனநிலை தான் அவருக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு மக்கள் கொஞ்ச நேரத்துல அவருடைய சாட்சி பார்க்க போறாங்க. எவ்வளவு ஒரு அதி அற்புதமான மாற்றம் இல்லையா? ஆமாங்க பாஸ். அவருடைய வாழ்க்கை முன்னாடி யாரும் நம்பல, ஆனா இன்னைக்கு அவரை நம்புவாங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுமையாய் மாறப்பட்டிருக்கு. வார்த்தையின்படி இல்லையா? முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். குமாருடைய வாழ்க்கை பின் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அவர் முன்னாடி, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் உள்ள சாட்சி பீடம் அவர் வாழ்க்கை உள்ளும் புறமும் மாற்றியது. அன்பர்களே, உங்களுடைய விண்ணப்பம் சீனாய் மலைக்கு செல்லும். நீங்கள் இந்த பீடத்திலே உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்க தீர்மானித்தால், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தீர்மானித்தால், எங்களை உடனே தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை, வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி 31ஆம் தேதி நீங்கள் எங்களோடு இணையலாம். அல்லது புது வருஷத்தை, பழைய வருஷத்தை முடித்து புது வருஷத்தை எங்களோட தொடங்க விரும்பினால் இரவு 10 மணிக்கு நீங்கள் மீண்டும் எங்களோடு இணையலாம். 31ஆம் தேதி பழைய வருஷத்தை முடித்து இயேசுவோடு புது வருஷத்தை அவரோடு தொடங்க புது வாழ்க்கையோடு நீங்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த சாட்சி பார்க்கலாம் நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாய். என்னுடைய பேர் குமார். நான் சென்னை பெரம்பூர்ல இருக்கேன். என்னோட சிறிய வயசுலேருந்தே நான் யூனிவர்சிட்டி அழைத்து போக ஆரம்பிச்சேன். நம்ம தான் என்ன முதல்ல கூட கூட்டிட்டு போனாங்க. நான் ஆலயத்துல பாஸ்டர் மீட்டிங் எடுக்கும்போது அவர் கேலி கிண்டல் செய்ய ஒரு நபரை மட்டும் தான் இருந்தேன். அந்த இடத்துல நான் சிப்சிங் விளையாடிட்டு தான் இருந்தேன். பின்னாடி கடைசியில உட்காந்துட்டு பாஸ்டர் ஆமேன்னு சொன்னோம் உடனே முதல் ஆளா நான் தான் ரோட்ல இருப்பேன். ஒரு கடமைக்காக மட்டும் தான் வந்துட்டு போற நபரா இருப்பேன். ஆலயத்துக்கு வெளியே போயிட்ட பிற்பாடு நான் பசங்களோட சுத்துறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது சில நாள் மட்டும் தான். அது 18 வயசுக்கு பிற்பாடு, அதாவது என்னோட காலேஜ் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அவங்க என்ன விரும்பினாங்க. 2 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து, நான் என்னுடைய மாமாவை திருமணம் செய்துக்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே என்னால ஏத்துக்க முடியல. இந்த வலி, அந்த கஷ்டம் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே நினைச்சிருந்தேன். அவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே முதல்ல நான் வச்சிருந்தேன். அவங்களே அந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு என்னால தாங்க முடியல. அவங்க என்னை விட்டுட்டு போன பிற்பாடு நான் தனிமையை உணர்ந்தேன். அந்த கஷ்டம், அந்த கடினம். அந்த நேரத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால நான் போதை பொருளுக்கு அடிமையானு குடிக்க ஆரம்பிச்சேன், கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சேன், போதை பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், போதை மாத்திரை கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், போதை பவுடர் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிற்பாடு அவங்க என்னை விட்டுட்டு போன அந்த ஞாபகம் வர ஆரம்பிச்சது. நான் அந்த போதையில இருக்கும்போது அநேக பெண்மணி நான் ஏமாத்தணும், அந்த பெண்மணி எப்படி என்னை ஏமாத்திட்டு போனாங்களோ அந்த மாதிரி நானே அநேக பெண்ணை ஏமாத்தணும்னு எனக்கு தீர்மானிச்சேன். நிறைய பெண்ணை லவ் பண்ணேன், வேத உறவுல ஈடுபட்டேன். அவங்கள நான் விட்டுட்டு வந்த பிற்பாடு அவங்க மனசுல அந்த கண்ணீர் கஷ்டத்தை நான் பார்க்கும்போது எனக்குள்ளாக ஒரு சந்தோஷமா இருந்தது. அதோடு கூட சேர்ந்து இன்னும் அதிகமா நான் போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு காசு எதுவுமே இருக்காது. நான் வேலைக்கு போன ரோட்ல போற மக்கள்கிட்ட வந்து அடிச்சு புடுங்குவேன். அவங்க என்னை சபிப்பாங்க. நான் அதுல காதுல வாங்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த போதைப் பொருள் வாங்க காசு தேவையா இருந்தது. நான் அவங்ககிட்ட அடிச்சு புடுங்கி நான் மீண்டும் போதை பழக்கத்துல அடிமையா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில அந்த போதை பழக்கத்துல வியாதியானது ஏற்பட்டது. நான் ரொம்ப மோசமான ஒரு வியாதிக்கு தள்ளப்பட்டேன். ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். நான் முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். 2 மாசமா நான் வந்து படுத்த படுக்கையில நான் இருக்கேன். ரத்த வாந்தினால எனக்குள்ள பயம் ஏற்பட்டு, அதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ ஒரு யோசனை. அதை வந்து பயம் யோசனை. அந்த நேரம் தான் நான் யூனிவர்சிட்டி ஆலயத்துக்கு மீண்டும் போக ஆரம்பிச்சேன். பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தெளிவா கவனம் கொடுத்து கவனிக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கையில எல்லாவற்றும் கைவிட தீர்மானம் எடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறது, குடிப்பழக்கத்துக்கு, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது நான் ஒவ்வொன்றாக கைவிட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து என் வீட்டுல பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன், ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான்
என்னோட நண்பர்கள் என்னிடத்தில் வரும்போது நான் என்னோட வீட்டை போட்டு நான் உள்ள இருப்பேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நேரடியா சொல்றேன், இனிமே எனக்கு கூப்பிடாதீங்க, அது போல போறதுக்கும் வெளியே எங்கிறது போறதுக்கு எனக்கு கூப்பிடாதீங்க, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வெறுக்க ஆரம்பிச்சேன். போதை பழத்தை வெறுக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தினார். அந்த நேரத்துல விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி அது நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் எதை தியாகம் செய்ய தேவனுக்கு கேட்டேன். தேவன் எனக்கு 3 தியாகத்தை செய்ய சொன்னார். என்னுடைய பொருள் ரீதியாகவும் ஆவி ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் தேவன் இடத்துல உணர்த்தினார். என்னோட சரீர தியாகமானது நான் ஒவ்வொரு நாளும் ஆயத்து போக ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். பொருளாதார ரீதியான வாழ்க்கை தியாகமானது என்னுடைய முதல் மாசம் சம்பளத்தை நான் தேவனுக்காக தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். நான் இந்த 3 தியாகத்தையும் செய்த பிற்பாடு எனக்குள்ளாக தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நபராக மாறினேன். அவருடைய ஆவியை எனக்குள்ளாக கொடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோட இருக்கேன். இந்த நாள் வரை எனக்குள்ளாக சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட குடும்பத்துல புதிதான ஒரு நபரை தோன்றேன். எங்க அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் அவங்க எனக்கு புதுசா ஒரு நபரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. குமார் தானா அப்படின்ற ஒரு நபரா தோன்ற ஆரம்பிச்சேன். அந்த நாள் துவங்கி நான் முன்பாக சேர்ந்த அந்த தவறுகள், கோபம், மன்னிக்க முடியாத வெறுப்புணர்ச்சி, நான் செய்த போதைப் பொருள் எல்லாம் வச்சும் நான் கைவிட்டேன். பெண்மணி மேல இருந்த கோபம் வந்து நான் முக்கியமா நான் மன்னிச்சுட்டேன். நான் முன்பாக செய்த தவறுனால தேவன் கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் தேவனை நீர் என்ன பண்ணி நான் கேட்டேன். தேவன் என்ன மன்னிச்சார். தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட பிரசனம் எனக்குள்ளாக இருக்கு. நான் வாக்களிக்கப்பட்ட தேசத்துல இருக்கேன். எனக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவரின் தேவனே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இதோ உம்முடைய ஜனங்களுடைய கரத்திலே தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். என் நீர தண்ணீரை ஆசீர்வதியும். என் தண்ணீர் குடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் எந்த இடத்துல பாதிப்பானது இருக்கிறதோ, எந்த இடத்துல வியாதிகளானது இருக்கிறதோ, உம்முடைய தொடுதலாலே இந்த தண்ணீர் அவருக்குள்ளாக செல்லும் பொழுது உம்முடைய வல்லமை செல்லும். முழுமையாய் இந்த வியாதியிலிருந்து குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யாருடைய மனதிலே தோற்கடிக்கப்பட்ட எண்ணம் இருக்கிறதோ, எல்லாமே முடிந்து விட்டதா இவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர். ஆனால் உன் வார்த்தை இந்த நேரம் செல்கிறது. ஜபத்தின் மூலமாய் வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வார்த்தை இவருக்குள் ஜீவனாயும் ஆவியாயும் மாற கடவுள். தண்ணீரை குடிக்கும் பொழுது ஒரு திருப்தி இவருக்குள் ஏற்படட்டும். முந்தினோராய் மாற முடியும். இந்த நாட்கள் கடந்து போயிருந்தாலும் கூட இந்த ஒரு வாரத்தில் இவர் எடுக்க போகிற தீர்மானம் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற முடியும். அந்த நிச்சயத்தை இவருக்குள் கொண்டு வா. இந்த ஜபத்தின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தேவன் சக்தியால் தொடப்பட்டீர்கள். நண்பர்களே, நாளை இன்னொரு அற்புதமான சாட்சிகளோடு உங்களை சந்திப்போம். இந்த வாரம் விசேஷமான தவற விடாது. நீங்கள் பிந்தினோராய் இருந்தாலும் முந்தினோராய் மாற முடியும். வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கண்டிப்பாய் ஆசீர்வாதமான ஒரு இரவா இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பருகுங்கள். சமாதானத்தோடு உறங்க செல்லுங்கள். நாளை இரவு மீண்டும் சந்திக்கலாம். செல்வார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.